ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீலாத்ரி மலையில் கடல் மட்டத்திலிருந்து 700 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள காமக்யா கோவிலை நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம். இது அன்னையின் யோனி பீடமாகும். பைரவர் உமாநாத் தீர்த்தம், பிரம்மகுண்டம் மற்றும் சர்வமங்களா தீர்த்தம். இத்தலம் நரகாசுரன் ஆட்சி செய்த பூமி. இந்த நீலாத்ரி மலை அடிவாரத்துல 4 பக்கங்களிலும் சொர்க்கபுரி வாயில், அனுமான் வாயில், புலி வாயில், சிங்க வாயில் என்று 4 நுழைவு வாயில்களை நரகாசுரன் அமைத்திருந்தான். மன்மதனை சிவபெருமான் எரித்த தலம் இது. காமன் தனது சுயரூபம் பெற்ற பிறகு விஸ்வகர்மாவை கொண்டு கட்டிய கோவில் என்பதால் இந்த இடம் காமரூபம் என்று அழைக்கப்படுகிறது. சுயம்புவாக தோன்றிய யோனி வடிவ பாறையே இங்கு அன்னையாக வழிபடப்படுகிறது. அதன் அருகில் இருந்து இயற்கையாக ஊறி வரும் நீர் அபிஷேக தீர்த்தமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது. திருமண தடை, குழந்தையின்மை, மன நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து தேவியை வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். வசந்த காலத்துல இக்கோவில் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும். தேவி விலக்காக இருக்கும் நாட்களாக அவை கருதப்படுகின்றன. அந்நாட்களில் பீடத்தில் இருந்து வரும் நீர் சிவப்பு நிறத்தில் வருவது இன்னொரு அதிசயம். அந்த 3 நாட்களில் பக்தர்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இருப்பினும் அருகில் உள்ள யோகிகள் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அன்னைக்கு வழிபாடு செய்கிறார்கள். தேவியை வணங்குபவர்கள் 108 செம்பருத்தி மலர்களால் ஆன மாலையை அணிவித்து இங்கு வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் பைரவர் உண்டு. அவ்வாறே இந்த சக்தி பீடத்தின் காவல் தெய்வமாக இங்கே விளங்குபவர் உமாநாத். இவர் பிரம்மபுத்திரா நதியின் நடுவில் பெஹாக் ஐலாண்ட் எனும் தீவு பகுதியில ஒரு மலையின் மேல் குடிக்கொண்டிருக்கிறார். இந்த மலைக்கு மயில் மலை அல்லது பஸ்மாச்சல மலை என்று பெயர். இங்குதான் சிவபெருமானின் தவத்தை கலைத்த மன்மதனை எரித்த காமதகனம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அஹோம் வம்சத்து மன்னர் கடாத சின்ஹாவின் ஆட்சி காலத்துல இக்கோவில்ல பர்புகான் கர்கன்யா ஹந்திக் என்பவரால் கட்டப்பட்டது. ஃபெரி படகுகள் மற்றும் மோட்டார் படகுகளை பயன்படுத்தி இக்கோவிலுக்கு செல்ல முடியும். கோவிலின் முகப்புல விநாயக பெருமான் பத்மாசனத்துல அமர்ந்து கையில் கோடாலியுடன் வீர விநாயகராக காட்சி கொடுக்கிறார். அவரை வணங்கிவிட்டு உள்ளே சென்று 30 படிக்கட்டுகள் கீழே இறங்கி சென்றால் உமாநாதரின் மூலஸ்தானத்தை நாம அடையலாம். கருவறையில லிங்க ஸ்வரூபமாக அருள்பாலிக்கிறார். அவருக்கு கீழே அந்தர்வாகினியாக கங்கை ஓடுவதாக ஐதீகம். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை அபகரித்து சென்று பாதாள உலகத்தில் ஒளித்து வைத்த போது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டு வந்தார். அந்த வராக வடிவத்திலேயே பூதேவியை மணந்து இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தார். அப்போது அவர்களுக்கு பிறந்த மகனே நரகாசுரன். மகாவிஷ்ணு நரகாசுரனை பிரக்ஜோதிஷபுரத்துக்கு அரசனாக்கி பின் வைகுண்டம் சென்றார். செல்வதற்கு முன் பூமாதேவியிடம் இவன் உலகத்தாருக்கு பின்னாளில் பெரும் கேடு விளைவிப்பான், அதனால் அவன் கொல்லப்படுவான் என்று எச்சரித்தார். அதை கேட்ட பூமாதேவி வருத்தம் கொண்டு, அப்படியாகுமே ஆனால் அவன் என் கைகளால் தான் மரணம் அடைய வேண்டும் எனும் வரத்தை கேட்க மகாவிஷ்ணுவும் அவ்வாறே வரம் தந்த பின் வைகுண்டம் சென்றார். நரகாசுரன் வளர்ந்து பிரம்மனை நோக்கி பல வருட காலம் தவம் ஏற்று பல அரிய வரங்களை பெற்றான். இதனால் மிகவும் பலம் பொருந்தியவனாக மாறி தேவர்களையும் உலகத்தாரையும் இம்சிக்க தொடங்கினான். இந்நிலையில மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுத்திருந்தார். அப்போது தேவர்கள் நரகாசுரனை அழிக்குமாறு கிருஷ்ணரை வேண்ட அவரும் மனைவி சத்யபாமாவுடன் போருக்கு புறப்பட்டார். கடும் போர் நடந்த நிலையிலே தான் பெற்ற வரத்தின் காரணமாக கிருஷ்ண பகவானால் அவனை கொல்ல முடியவில்லை. அப்போது நரகாசுரன் மிகவும் கேவலமாக பேச கோபம் கொண்ட சத்யபாமா வில்லை தன் கையில் எடுத்து கிருஷ்ணர் கொடுத்த அஸ்திரத்தை நரகாசுரன் தன் மகன்தான் என்பதை அறியாத பூமாதேவியின் அம்சமான சத்யபாமாவின் அம்பு அவன் மேல் பாய நரகாசுரன் மடிந்தான். இந்த சம்பவங்கள் நடந்த பகுதி இதுவே என தலபுராணம் கூறுகிறது. நரகாசுரனுக்கு பல வரங்கள் தந்து பின் அவன் மேல் கொண்ட கோபத்தினால் அவ்விடத்தை விட்டு அகன்ற காமக்யா தேவி அசுரனின் மரணத்திற்கு பின்
மீண்டும் இங்கு வந்து கோவில் கொண்டார் என்றும் தல புராணம் தெரிவிக்கிறது. ஆதிசங்கரர் இத்தலத்திற்கு வந்து தவம் ஏற்று அன்னையை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் விவேகானந்தரும் இங்கே வந்து பல நாட்கள் தங்கி அன்னையை பூஜித்தார். நவ கிரகங்களுக்கு தனி ஆலயமும் சூரியனுக்கு மட்டும் தனியாக ஒரு கோவிலும் இங்கு கட்டப்பட்டுள்ளது. நரகாசுரனை சம்ஹாரம் செய்த கிருஷ்ணனுக்கும் அஸ்வக்ரந்தா என்னும் இடத்துல கோவில் இருக்கிறது. இவை தவிர தாராதேவி, பைரவி, புவனேஸ்வரி, அனுமான் ஆகியோருக்கும் அருகில் கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் அம்புபஜ்ஜி மேளா, துர்கா பூஜை, மானசா பூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜூன் 3வது வாரத்துல அம்புபஜ்ஜி மேளா கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் நாக சாதுக்கள் ஆயிரக்கணக்கில் இங்கு வந்திருந்து காமக்யா தேவியை வழிபடுகிறார்கள். மேலும் 3 திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அவை பெஹாக் பிஹு, கொங்காலி பஹ், மக் பிஹி ஆகியவை ஆகும். இந்து வருடப்பிறப்பை அனுசரித்து பெஹாக் பிஹு கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அன்னையை சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள். கார்த்திகை மாதம் முதல் நாளில் கொங்காலி பக் கொண்டாடப்படுகிறது. அந்த மாதம் முழுவதும் தோட்டங்களிலும் வயல்களிலும் எண்ணெய் விளக்கேற்றி தேவியை வழிபடுவது வழக்கம். தை மாதம் 15ஆம் தேதி மக் பிஹி விழா கொண்டாடப்படுகிறது. அறுவடை முடிந்ததும் நாட்டுப்புற பாடல்களை பாடி சர்க்கரை பொங்கல் போன்ற ஒரு இனிப்பான அரிசி உணவை அன்னைக்கு படைத்து வழிபடுகிறார்கள். கல்வி, செல்வம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேறு என அனைத்தையும் வழங்கும் கருணை கடலாக காமக்யா தேவி போற்றப்படுகிறார். நம் அனைவர் வாழ்விலும் ஞான ஒளியேற்றி அறியாமை எனும் இருளை போக்க தேவியை வணங்கி அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இவ்விடத்திலிருந்து விடை பெற்று செல்கிறோம். மீண்டும் அடுத்த சக்தி பீட தலத்தில் சந்திக்கலாம். சர்வம் சக்திமயம்.